டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம டிஸ்கவர் யுவர் செல்ஃபில் நம்ம நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு நியூஸ், கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் ஒரு 900 தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அதை உடனே நியமிக்க சொல்கிறாங்க. ஸோ இதற்கும் நம்மளுடைய பிஜிடிஆர்பி மற்றும் அதோடு தொடர்புடைய எக்ஸாமுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, தலைமை ஆசிரியர்கள் ப்ரமோஷனில் போகும்போது அந்த இடத்துக்கு முதுகலை ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் தலைமை ஆசிரியராக. அந்த இடம் காலி பணியிடமாக உருவாகும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனுடைய அடிப்படையில் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட ஜூனில் ஆரம்பிச்சிடும். ஸோ ஜூனுடைய முடிவில் இந்த காலி பணியிடங்களை போட்ட பிறகு தலைமை ஆசிரியராக முதுகலை ஆசிரியர்கள் ப்ரமோஷன் ஆனதுக்கப்புறமா அந்த காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை கூடும் அப்படின்ற தகவல் தான் இப்போ நான் சொல்ல வரேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சும்மா டிஆர்பியில் 200 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த 900 தலைமை ஆசிரியர் அப்படின்றது எல்லாமே கிட்டத்தட்ட 1 to 5 இருக்கக்கூடிய டெட்டு 1 பாஸ் பண்ணியிருக்கிறவங்க, டெட்டு 2 அதாவது ப்ரைமரி, அப்புறம் மிடில் ஸ்கூல், அப்புறம் ஹை ஸ்கூல் மற்றும் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நாம் சாதாரணமாக ஒரு 300 அல்லது ஒரு 500 அப்படி வச்சுக்கிட்டால் கூட அந்த 500 பணியிடங்களும் காலி பணியிடங்களாக அறிவிக்கக்கூடும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு கணிசமான அளவு காலி பணியிடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இந்த பத்திரிகை செய்தி சொல்லுது. அதனால் பிஜிடிஆர்பிக்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் பணியிடங்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயமாக ஒரு நல்ல உயர்ந்த அளவு பணியிடம் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இந்த தகவலை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கான காரணம், நீங்கள் அதிகப்படியான ப்ரிப்பரேஷனில் இருக்கணும், போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.